நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு டெக் வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, லேப்டாப்ல கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒய்ஃபை ஒர்க் ஆக மாட்டேங்குது, ப்ளூடூத் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்ல கேம் விளையாடும் போது ரொம்பவே ஸ்டக் ஆகுது, அதே போல வீடியோ பார்க்கும்போது வீல்ஸ் இல்லை அப்படி நின்று வருது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. ஓகே, நீங்க ஓஎஸ் மாத்திருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அதிகமாக லேப்டாப் யூஸ் பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை எடுக்காமல் இருக்கும், அல்லது ப்ளூடூத் எடுக்காமல் இருக்கும், கேமரா எடுக்காமல் இருக்கும். ஸோ இது போல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படின்னா இதுக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஒரே காரணம் என்ன அப்படின்னா டிரைவர். ஸோ உங்கள் லேப்டாப்பில் ஏதாவது டிரைவர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ லேப்டாப்பில் ரெண்டு ப்ராப்ளம் வரலாம், ஒன்று ஹார்ட்வேர் ப்ராப்ளம், இன்னொன்று சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். ஸோ ஹார்ட்வேர் ப்ராப்ளம் அப்படின்றது பொருள் சம்மந்தப்பட்டது, அதாவது உங்கள் ஸ்பீக்கர் போச்சு, லேப்டாப் உடஞ்ச போச்சு, ஸ்க்ரீன் உடஞ்சிருச்சு, ஸ்பீக்கர் வந்து கரகரன்னு சவுண்டு வருது, டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி பிரச்சனை வந்துச்சா அப்படின்னா இது வந்து நீங்கள் டேரெக்டாக சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் போய் சால்வ் பண்ண முடியும். மற்றபடி சாஃப்ட்வேரில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு 100% டிரைவர் தான் காரணமாக இருக்கும். ஸோ மிச்சம் 20% மேபி நம்மளே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ஹார்ட்வேர் பிரச்சனைக்கு மட்டும்தான் நீங்கள் சர்வீஸ் சென்டர் போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்ல ஏதாவது பிரச்சனை வருது. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் கேமரா, ஒய்ஃபை, கேமிங் ப்ராப்ளம், வீடியோ பார்க்கும்போது வரக்கூடிய ப்ராப்ளம், இது போல எந்த ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும் அதுக்கு டிரைவர் தான் காரணம். ஸோ அப்படி காரணமான அந்த டிரைவரை எப்படி கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, உங்களுடைய லேப்டாப்ல ஸ்டார்ட் மெனுக்குள்ள போய் டிவைஸ் மெனு சர்ச் பண்ணுங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா இது போல நிறைய லிஸ்ட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ, வீடியோ, ப்ளூடூத், கம்ப்யூட்டர், இது போல எல்லா கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகலையோ, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மவுஸ் ஒர்க் ஆகல, இல்லை கீபோர்டு ஒர்க் ஆகல அப்படின்னா ஸோ இங்கே பாருங்க மவுஸ் வந்து அதர் பாயிண்டர்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகல அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணிட்டு எது ஒர்க் ஆகலையோ அதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க பாத்துக்க முடியும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னு தான் இருக்குது. சப்போஸ் இது எல்லாமே கரெக்டா இருக்குது, இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதை கண்டிப்பா அப்டேட் பண்ணி பாருங்க. அப்டேட் பண்றதுக்கு இந்த ஜெனரல் பக்கத்துல டிரைவர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுல போய் நீங்க அப்படி அப்டேட் டிரைவர் கொடுத்து பாருங்க. அப்படி அப்டேட் டிரைவர் கொடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். சோ இது கீபோர்டு மற்றும் மவுஸுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். சோ இங்க இருக்கக்கூடிய இது எல்லாமே டிரைவர் தான். சோ இதுல ஏதாவது உங்களுக்கு எரர் காட்டுச்சா அப்படின்னா அதை நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே சரியா போயிடும். சோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்களே மேனுவலா பண்றது, அதாவது இது என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீங்களே கண்டுபிடிச்சு அதை நீங்களே சரி பண்றது. இல்ல எனக்கு இந்த மாதிரி பண்ண தெரியல, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரி பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்ற உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க செகண்ட் மெத்தட் போயிருங்க. ஓகே, செகண்ட் மெத்தட் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க அபிஷியலா அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க AMD யூஸ் பண்ணாலும் சரி இல்ல இன்டெல் யூஸ் பண்ணாலும் சரி, சோ அவங்களே டைரக்டா அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்க அதுக்கான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றது. சோ இந்த ரெண்டு வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கலாம். சோ இங்க AMD பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழே பாருங்க. சோ உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் என்ன ப்ராசஸர், சோ இதை பத்தின முழு விவரம் தெரிஞ்சிச்சா அப்படின்னா அதை நீங்க டைரக்டா சரி பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ டவுன்லோட் இருக்குது. சோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். அந்த சாஃப்ட்வேர் ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல எது எதெல்லாம் இல்லையோ அல்லது உங்க லேப்டாப்ல எந்த டிரைவர் எல்லாம் இல்லையோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிடெக்ட் பண்ணி அதுவே அப்டேட் ஆகி அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். சோ இதே போல தான் இன்டெலுக்கும். இன்டெல்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க டவுன்லோட் நவுன் இருக்குது. சோ இது கொடுத்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே உங்களோட லேப்டாப்ல சரி பண்ணிக்க முடியும். சோ AMDக்கு மாதிரி தான் இன்டெலுக்கும். உங்களுக்கு உங்களுடைய லேப்டாப் என்ன வெர்ஷன், உங்க லேப்டாப் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்றீங்க ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னா நீங்க மேனுவலா பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா இது போல நீங்க ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரை நீங்க உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்க லேப்டாப்ல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது அந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சு அதுவே அப்டேட் ஆகி அதுவே சரி பண்ணிக்கிறோம். சோ இதுவும் ஒரு மெத்தட் இருக்கு. சோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் டிரைவர்ஸ்னா என்ன, அது எப்படி சரி பண்றது அப்படின்றது. ஓகே, அவ்வளவுதான். ஸோ நிச்சயமா சொல்றேன், இந்த வீடியோ லேப்டாப் வச்சிருக்க எல்லா பேருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்க எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்து இந்த 2 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. என்ன நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேச நினைச்சீங்க அப்படின்னா இங்க வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதே போல மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.